வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 2026 வந்து நம்ம பேன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன் வீடியோ கீழே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் அப்படி வந்து இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோமு, ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு. ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டுனா நீங்கள் வந்து உங்கள் பேன் கார்டு வந்து நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரீப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு 50 ரூபா நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்கள் கார்டு வந்து வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் வந்து டவுன்லோட் இ பேன் இருக்குது பாருங்கள். இது வந்து இன்ஸ்டன்ட் பேன் கார்டு. அப்புறம் வந்து இ பேன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் ஓடிபி வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு என்னென்னு பார்க்கணுன்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து அப்ளை பண்ணோன்னா நியூ அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேன் இந்தியன் சிட்டிசனுக்கு பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதே வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்குது, ஆனால் வந்து அதில் கரெக்ஷன் பண்ணணும்னா சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து சேம் அப்ளிகேஷன் தான், ஒரே அப்ளிகேஷன் தான். என்ன ஒன்று நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் கரெக்ஷன் பண்ண விரும்புங்களோ அந்த அங்கே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பாக்ஸு. அங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். மற்றபடி நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயுமே டிக் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே என்னென்ன கேட்குறாங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் சேம் தான், புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும். ஸோ வாங்க வந்து நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மள்கிட்ட ஆல்ரெடி வந்து பேன் இருக்குது, ஆனால் வந்து நம்ம பேன் கரெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ சேஞ்சஸ் ஆஃப் பேன் கரெக்ஷனுக்கு பாருங்க, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் புது கார்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இல்லை வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இண்டிவிஜுவல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து தனிப்பட்ட ஆளாக இருந்தாக்கா இது வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கும் சரி இல்லை வந்து கரெக்ஷன் பண்ணாலும் சரி நீங்கள் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைட்டிலுக்கு பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் ஸ்ரீமதி குமாரி இருக்குது பாருங்கள். ஸ்ரீ வந்து ஜென்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஸ்ரீமதி வந்து திருமணமான பெண்களுக்கு, குமாரி வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு. ஸோ இது மூணுமே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண போது வந்து நம்ம ஜென்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம், அதனால் வந்து ஸ்ரீ கொடுத்துறோம். அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஒரு முக்கியமான இடம் இது. லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து உங்கள் நேம் மட்டும் இருந்தாக்கா நீங்கள் ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதாவது வந்து சிவகுமார் இருந்தாக்கா இந்த சிவகுமார்ன்றது இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். இதே வந்து சிவகுமார் ஆறுமுகம்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பேரும் சேர்ந்து வச்சுனாக்கா நீங்கள் இந்த லாஸ்ட் நேமில் வந்து ஆறுமுகமும் இந்த ஃபஸ்ட் நேமில் வந்து உங்கள் நேம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். மிடில் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே வந்து உங்களுக்கு வந்து 2 நேம் இருக்கும் பாருங்கள். உங்கள் பேர் மட்டும் உங்கள் அப்பா பேர் இல்லைன்னா நீங்கள் சிவா வந்து இங்கே இந்த ஃபஸ்ட் பாக்ஸ்லையும் குமார்ன்றது இந்த மிடில் நேம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நேம் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பாருங்கள், அது வந்து என்டர் பண்ணிக்கணும். இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா கேட்குறாங்க பாருங்கள், எஸ் கொடுத்துங்க. அப்புறம் பேன் நம்பர் கேட்குறாங்க. இது வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு கேட்காது, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கேட்கும். ஸோ இந்த பேன் நம்பர் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு கேட்காது, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறவங்க வந்து உங்கள் பேன் நம்பர் ஆல்ரெடி வச்சிருக்க பேன் நம்பருங்க என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு ஐ எம் நாட் ட்ராப் அவுட் சொல்லிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும். சப்மிட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கான டோக்கன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ எல்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்மிட் கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கான டோக்கன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த டோக்கன் நம்பர் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இதுக்கு தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ இந்த டோக்கன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயிலுக்கும் போயிருக்கும். இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து நம்பரை வந்து எழுதி வச்சுங்க. அப்ளிகேஷன் வந்து திடீர்னு வந்து நீங்கள் பாதியில் வந்து நீங்கள் விட்டுற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் வந்து திரும்ப கண்டினியூ பண்ணும்போது இந்த நம்பர் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து கேட்பாங்க பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டு வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து அப்படியே எடுத்துக்கலாமா, இல்லை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பிடுன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிடும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து வேலை முடியும். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு வந்து ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபிசிக்கல் இது பாருங்கள். இது வந்து நீங்கள் போஸ்ட் அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும். இதே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அனுப்பிட்டாக்கா சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் இது அப்ளை பண்ண முடியும். இல்லை வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் போஸ்ட் அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு வேணுமான்னு கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து எஸ் கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஆதார் கார்டோடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து நேம் ஆஸ் பர் ஆதார் கேட்குறாங்க பாருங்கள். உங்கள் ஆதார் கார்டில் வந்து பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து சரியாக சொல்லிட்டு செக் பண்ணிங்க. இங்கே வந்து ஜெண்டர் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் ஜெண்டர் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து உங்கள் ஃபாதர் நேம் கேட்குறாங்க பாருங்கள், உங்கள் ஃபாதர் நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. இங்கே வந்து பேன் கார்டில் வந்து உங்கள் ஃபாதர் நேம் வருமோ இல்லை வந்து மதர் நேம் வருமோ கேட்குறாங்க. ஸோ நான் ஃபாதர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க.
நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்னாக்கா நீங்கள் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் சாதாரணமான நபர்னா நீங்கள் வந்து ரெசிடென்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ரெசிடென்ஸ்னால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதில் வந்து உங்களுடைய டோர் நம்பரு, அப்புறம் வந்து உங்களுடைய வில்லேஜ், உங்களோட ஸ்ட்ரீட்டு போஸ்ட் நம்பரு, போஸ்டல் ஏரியா, அப்புறம் வந்து தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட்டு எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கண்ட்ரி கோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய கண்ட்ரி நேம் வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து இமெயில் ஐடி வந்து இங்கே ஆல்ரெடி இருக்குது, ஃபோன் நம்பர் இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஜஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து நம்ம ஆதாரை கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு வந்து ஆதாரை கொடுத்துக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ஆதாரை கொடுத்துக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் பேன் இருக்குது பாருங்கள். இது வந்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரூஃப் ஆஃப் பேன் கேட்காது. இதே வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேன் கார்டு வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் காப்பி ஆஃப் பேன் இல்லை வந்து அலாட்மெண்ட் நீங்கள் எதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை வந்து நோ டாக்குமெண்ட் கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஏதோ ஒரு காப்பி கொடுத்தா ரொம்ப நல்லது. நான் வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டு என்கிட்ட இருக்குது, நான் வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டு கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ளரேஷன் வந்து உங்கள் நேம் வந்து வந்துடும், நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ என்டர் பண்ணிட்டு ஹிம்செல்ஃப் ஃபார் செல்ஃப் பாருங்க நீங்கள் கொடுத்துக்கணும். இங்கே வந்து ஐ ஹவ் என்க்ளோஸ்ட் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட பிளேஸ் கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் உங்கள் சைனை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சர் வந்து 50 KB இருக்கணும். ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்காக வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்காக உங்களோட ஆதார் கார்டு அப்புறம் வந்து உங்கள் பேன் காப்பி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் அப்லோட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்புறம் வந்து சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 4 லாஸ்ட் நம்பரை என்டர் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் ஆதார் நம்பருக்கு ஃபஸ்ட்டு 8 டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரீசெக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் பேஜுக்கு வந்திருக்கீங்க. ஸோ நம்ம வந்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் கார்டு மூலமாக கட்டலாம், டெபிட் கார்டு மூலமாக கட்டலாம், யூபிஐ மூலமாக கட்டலாம், அப்புறம் வந்து நெட் பேங்கிங் இருக்குது, அப்புறம் வந்து சிபிடிசின்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து யூபிஐ மூலமாக கட்டிக்கலாம். யூபிஐ வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து QR கோடு வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அமௌண்ட் வந்து நம்ம கட்டியாச்சு, 106 ரூபா கட்டியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஓடிபி ஜென்ரேஷனுக்கு பாருங்கள். நீங்கள் வந்து ஓடிபி ஜென்ரேஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து திரும்ப வந்து ஒரு ஓடிபி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ் வந்துச்சு பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஓடிபிலாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு PDF வந்து கேட்கும். அந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான். உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து அப்படியே ஐஃபோன் இல்லாமல் கோடு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் டைப் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். அதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சிங்க. நீங்கள் வந்து வேறு எதுவும் போஸ்ட்டில் அனுப்ப வேணாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு 3 days வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கிற இமெயில் ஐடிக்கு வந்து உங்கள் பேன் கார்டு வந்து ஒரு காப்பி வந்துடும். அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கார்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும். உங்கள் ஆதார் கார்டு என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.